வணக்கம் மக்களே! இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சேலஞ்சு தான் பார்க்குறோம். அதாவது ஒரு ரேஸ் சேலஞ்சு. அதில பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சின்சானு, சாப்பு 2 பேரும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு ரேஸ் சேலஞ்சு தான். இது ஃபர்ஸ்ட்டு வந்து கார்ல போகணும். அடுத்ததா வந்து ட்ரக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பைக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, அந்த பைக் எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு போட்டு. இதுதான் இன்றைக்கி ஒரு மாஸ் சேலஞ்சுங்க. அதாவது ஒரு 4 வெஹிக்கிள் வச்சு இன்றைக்கி சேலஞ்ச் பண்ண போகிறோம். இதில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் நம்மளோட வேலை. இன்றைக்கி அந்த வின் பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான லக்ஸரி காரு. அதோட நிறைய கேஷ்பேக் கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டாக நான் தான் போகிறேன். எப்போ பாரு இந்த சின்சான் பையன் என் கூட போட்டி போடுறதுக்கு ரெடியாக இருப்பான். அதனால் இன்றைக்கி அவனை நான் விடுறதா இல்லை. அவ்வளோ பணத்தையும் அவ்வளோ பெரிய காரையும் நானே சொந்தமாக்கி போகிறேன். அதுக்காக நான் ஒரு சூப்பரான கார் எடுக்க போகிறேன். என்ன கலர் கார் எடுப்போம்? நம்ம பச்சை கலர் எடுப்போம். டே சின்சான், பச்சை நான் எடுத்துட்டேன்டா. கலர் வாட் கலர் சூஸ் டு யூ? பச்சை. பா, ஒரு வழியாக இன்றைக்கி எப்படியாவது இந்த காரை ஜெயிக்கிறோம். நம்ம அப்படியே ஜெயிச்சு பணத்தை அள்ளுறோம். பணத்தை அழுத்தி பெரிய வீடு கட்டுறோம். இன்றைக்கி தான் இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. இது எல்லாத்தையும் தள்ளி விட்டு போட்டு போயிடுவான். அப்போ தான் சின்சான் வரையில் கீழே விழுவான். எடுத்து தடி மாதிரி. எப்படி என்னோடய பிளான் வேறு லெவலில். இதை மட்டும் அவன் காதில் கேட்டான், என்னை துணி வச்சு குத்துவான். அம்மா ஓகே. என்னடா இது ஃபுல்லாக டயராக அடிக்க வச்சுக்கிறீங்க? இங்கே என்ன தடுப்பு வச்சுக்கிறானுங்க? இதெல்லாம் நம்மளை வந்து பர்கரு. இங்கே பாருங்க, போட்டு தள்ளியாச்சு ஒரு வழியா. டேய் ஃப்ராங்க்லினு, ரொம்ப ஆடாதடா. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நான் தான் ஜெயிக்க போகிறேன். நான் என்ன கலர் சூஸ் பண்ணுறேன்னா பிங்க் கலர். பிங்க் கலர் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் இது பர்பிள் கலரா? சரி, என்ன கலர்னு எனக்கே தெரில. பிங்காக பர்பிளாக பார்க்குறவங்க நீங்களே சொல்லிடுங்க. இவன் ஃப்ராங்க்லின் இவன் என்ன தான் நம்மளை ஐடியா பண்ணி தடுக்க நினச்சாலும் இந்த காட்டாறு நிற்காது. இன்றைக்கி நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஜெயிச்சு நான் ஒரு பெரிய வீடு கட்டி தருவேன் எங்கள் அப்பா பார்க்க. எங்கள் அப்பா வேறு ரொம்ப வருஷமாக லோன் கட்டியே சாகிறாரு. அவருக்கு பதிலாக இன்றைக்கி நான் ஜெயிச்சு இந்த பணத்தை கொண்டே அவருக்கு கொடுக்க போகிறேன். ஆஹா, பர்கரு வந்துட்டண்டா. அடிக்கிற வெயிலுக்கு என்ன கூட்டிட்டு வந்து இங்கேயாடா நிக்க வைப்பீங்க? நம்ம பாஸ் நமக்கு ஏதாவது 2 எலும்பு துண்டு வாங்கி கொடுத்துருந்தா அங்கேயே கடிச்சிருக்கலாம். ஐயோ, எனக்கு காரை பார்த்தா உச்சா வருதே. இப்ப நான் என்ன பண்றது? எந்த கலர் கார் எடுக்கிறது? ஒரு வழியா நம்ம இந்த மஞ்சள் கலரவே எடுத்துட்டு போவோம். மஞ்சளா ஆரஞ்சா வெயிலுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பாஸ், நீங்க என்ன எப்படி பண்ணிருக்க கூடாது. இந்த ரேஸ்க்கெல்லாம் என்ன எதுக்கு கூப்பிட்டு வரீங்க? நான் ஜாலியா நிழலா வீட்டுல படுத்துட்டு எலும்பு கடிச்சிட்டு இருந்திருப்பேன். இந்த சின்சான் பையன் என்னை சேர்ந்து இழுத்துட்டு வந்துட்டான். இந்த ரேஸ் ஜெயிச்சா நான் என்ன வாங்க போறேன்? நான் வாங்குறது என்ன வாங்குவேன்? நிறைய எலும்பு வாங்குவேன். அதை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அழகா ஒரு வீடு கட்டி தருவேன். அந்த சின்சான் பையன் என் லவ்வ பிரிச்சுட்டான். அவன் சிங்கிளா இருக்கிறது இல்லாம என் லவ்வையும் சேர்ந்து பிரிக்க பல பிளான் போட்டு இருக்கிறான். கண்டிப்பா விடமாட்டேன் நான். ஓகே. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இவனுக்கு எல்லாரும் பின்னாடி ரெடியாக வந்துட்டே இருக்கிறானுங்க. இவனுங்களை பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போலயே. என்ன இன்றைக்கி எல்லாருமே நல்லா வண்டி ஓட்டுறானுங்க. ஏன்டா கார் வச்சவனுங்க இங்கே பக்கத்தில் வைக்க மாட்டீங்களாடா? அங்கே வரைக்குமாடா வைப்பீங்க? இதை நான் எப்படி எடுத்துகிட்டு ஓட்டுவேன்? இப்போ வந்து ட்ரக்குங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரக் எடுத்துகிட்டு போகணும் போல் இந்த ரேஸில். செகண்ட் லெவல் வந்து ட்ரக்கு. நமக்கு பச்சை கலர் தான்ப்பா கரெக்டாக இருக்கும். பச்சை கலரையே எடுத்துகிட்டு போவோம். சரி, நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே லைக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் டெய்லியும் போடணும் அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆஹா, எவன்டா கொடியை கொண்டு வந்து இங்கே வச்சவன்? நல்ல வேலை இந்த குடிக்கம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. இல்லைன்னா என்ன நானும் போய் சேர்ந்துருப்பேன். ஓகே, பரவாயில்ல. ஆஹா, என்னடா என்னென்னமோ வச்சுக்கிறானுங்க. அந்த பவுலிங் பாலில் விளையாடுவாங்களே, அதுதானே இது. இதையெல்லாம் தட்டி விட்டு போட்டு போகலாமா? இதை தட்டி விட்டுருங்கிற பேரில் நாம கீழே விழுந்துட்டோம்னா நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. சரி, போவான். சின்சான் எப்படி வந்துடுவான். இங்கே என்னடா இது, 2 பால் மேலேயும் கீழேயும் குதிக்குது. இதை தாண்டணுமா? தாண்டும் போது வந்தால் தடிக்கிட்டு விழுந்துருவோமே. ஆஹா, பொறுமையாக தான் போகணும். போயிடுச்சு, தாண்டா. ஆஹா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இந்நேரம் நான் குப்பரை விழுந்துருப்பேன். இதில் அப்படியே சின்சானா சாப்போ யாரோ ஒருத்தர் மண்ணை கவ போகிறாங்க. அது மட்டும் கன்ஃபார்மாக தெரிய போகுது. பார்ப்போம் யார் வராங்கன்னு. ஓகே, வெற்றிகரமாக நான் வந்து செகண்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டேன். நீ அடுத்தது பைக் லெவல் தான் போகணும். பார்க்கலாம் இவனுக்கு செகண்ட் லெவல் வரானுங்களா இல்லை யாரெல்லாம் மிஸ் ஆகிறானுங்கன்னு நீ பார்த்தா தானே தெரியும். பார்ப்போம். டேய் ஓவரா பண்ணாதடா. நானெல்லாம் பார்க்காத ரேஸா? ஏதோ ஒரு செகண்ட் லெவல் வரைக்கும் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் பெருமை பீத்தாத. நான்லாம் பாண்ட் ரேசர்றா. நீ வேணா பாரு, இந்த ரேஸை நான் தான் கம்ப்ளீட் பண்ண போறேன். அப்ப என்கிட்ட வந்து 1 ரூபா கூட்டி ஒரு 1,00,000 கொடுறா, ஒரு 2,00,000 கொடுறா அப்படின்னு நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, வாயிலே மிதிப்பேன். இருறா, நானும் பச்சை கலர் ட்ரக்கையே தூக்கிட்டு வரேன். இன்னும் பின்னாடி ஏதோ ஒரு கொடி கட்டி வைக்கிறானு.
ஏண்டா இந்தியன் கொடி வைக்க மாட்டீங்களாடா? சரிதான், நடக்கிறது நடக்கட்டும். என்னடா சபரிமலை படிக்கிட்டு ஏற மாதிரி இவ்வளவு பெருசா வச்சுக்கிறீங்க? ஆஹா, இந்த இதுல ஓட்டணுமா? என்னடா சம்பந்தமே இல்லாத கொடியா இருக்குது. இந்தியன் பிளாக் வைங்களா? என்னடா நீங்க? ஏய் பிராங்க்லினு, என்ன இதெல்லாம் தட்டி விடாம போயிருக்கிறேன்? ஒருவேளை பையன் திருந்திட்டானோ? அவன்லாம் அப்படி திருந்த வாய்ப்பு இல்லையே. இதை தட்டி விட்டா கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு அழகா அப்படி போயிருப்பான் லூசு பையன். ஆஹா, இங்க என்னமோ பால் குதிக்குதுங்க. இதை எப்படி கிராஸ் பண்ண போறேன்னு தெரியலையே. இதுதான் ட்ரிக்கா? அதனாலதான் விட்டுட்டு போயிட்டானா? அவசரப்பட்டனும். அச்சோ, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பரவாயில்லைங்க, ஒரு வழியா எனக்கு கடவுள் பவர் கொடுத்துக்கிறாரு, ஒரு லைஃப். அதை வச்சு நான் எப்படியோ வந்துட்டேன். போடு, சூப்பர், வந்துட்டேன்டா. டேய் கரிசிக்கு தலையா, வரேன் பாடுறா. டேய் இப்ப பாடுறா நீ எப்படின்னு. ஏண்டா நீங்கெல்லாம் போறீங்க சரி, என்ன எதுக்குடா இப்படி ஓட விடுறீங்க? இங்க பாருங்க எவ்வளவு லென்த்தா வண்டி நிக்குது. இந்த வண்டியெல்லாம் எந்த வண்டி எடுத்துட்டு போலாம்? அவங்கவுங்க அழகா ட்ரக் எடுத்துட்டு போறாங்க, நம்ம சின்னதா ஒரு வண்டியை தூக்கிட்டு போவோம். ஓகே, எப்படியாவது இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்றோம். எலும்பா வாங்கி குமிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு தேவையான எலும்பை நாம் வாங்கிக்கிறோம். இந்த ஜிம்சான் பையன் நம்மளை வாக்கிங் கூட்டிட்டு போக மாட்டான், சோறும் வைக்க மாட்டான். நமக்கு வைக்கிற சோறையும் சேர்ந்து அவன் தான் திங்கிறான். அதனால அவன் இந்த வாட்டி வாங்கி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்கணும். அப்பதான் நான் இந்த ஒரு 1 இயருக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாம சர்வே பண்ண முடியும். எனக்கு அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேற இருக்குது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் பண்ணி மூஞ்சி வாய் மாதிரி தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் அதை விட்டா எனக்கு வேற ஆள் கிடைக்கல. அதனால நான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு அழகான வீடு ஒன்று கட்டி கொடுக்க போறேன். கூட்டிட்டு எங்க வீட்லயே வச்சிருக்கேன். சின்சான் பெட்டையோ பிராங்க்லின் பெட்டையோ கழட்டி கொடுத்துருவேன். ஆத்தாடி பால், இவ்வளவு பெரிய தடங்கள் இருக்குடா இங்க வச்சிருக்கிறீங்க? ஆடா பாவிகளா, இதுதான் உங்க பிளானாடா? வர்றேன் வந்து உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்களா. டேய் அச்சோ, பிரேக் பிடிக்கலீங்க. அச்சோ போச்சே. ஏன் ஒரு வருஷத்துக்கு எலும்பு கனவு? கோவிந்தா கோவிந்தா. சாப்பு அப்படியே போய் தண்ணிலேயே விழுந்துட்டாங்க. அப்போனா பரவாயில்ல, எப்படியோ நீச்சல் அடிச்சு வந்துடுவான். நம்ம சாப்புக்கு நீச்சல் தெரியாமல் இருக்குமா? சாப்புக்கு ஒரு நல்ல பேர் வைக்கலான் இருக்கிறேன். யாராவது ஒரு நல்ல நேமாக சஜஷன் பண்ணுங்க. என்ன மாதிரி நேம் வைக்கலாம்? லைக் சாக்கி, லக்கி வேண்டாம், லக்கி வேண்டாம். அதை தவிர வேறு. ஐயோ, பேசிட்டு இந்த பலூன் என்ன கீழே தள்ளிடுச்சுங்க. அச்சோ போச்சு போ. இதுதான் சொல்றது, வாய் வேலை செய்யும் போது வாய் பேசக்கூடாதுன்னு. எவன் கேட்கறான்? இப்ப பாருங்க, சிங்கிளால ரேஸை முடிச்சு காசை அள்ளிட்டு போயிட்டே இருக்க போறேன். அவளையே படாத பிராங்க்லின்னு உன் ஆசையும் சேர்ந்து நான் நிறைவேற்ற போறேன். அவன் சொன்னது என்ன கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்புக்கு ஒரு சூப்பரான ஒரு நேம் சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த லக்கிங்கிற நேம் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு நல்ல நேமை சொல்லுங்க. ஏன்னா லக்கின்னு ஆல்ரெடி ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அது நமக்கு வேணாம். நமக்குன்னு ஒரு நேமை சூஸ் பண்ணி சொல்றவங்க பெஸ்டா தேர்ந்தெடுக்கப்படும். ஒரு 5-6 நேம்ஸ் போடுங்க, எது நல்லா இருக்குன்னு பார்த்து அதில் ஒன்று சூஸ் பண்ணிக்குவோம். ஆஹா, இங்கடா ஃபுட்பால் வச்சுக்கிறீங்க? நான் ரேஸ் ஓட்ட வந்தேனா ஃபுட்பால் ஓட்ட வந்தேனாடா? ரைட்டு லெஃப்ட். இங்கே பாருங்க, சுறாமீனை சுற்றி வச்சுக்கிறானுங்க. போட்டு வறுத்துடுங்கிறா இவனுங்களை. ஓடு, எத்தனாவது பிளேஸ் ஜம்ப் பண்ண போகிறேன்? ஃபர்ஸ்ட். எப்பவுமே சின்சான்னா ஃபர்ஸ்ட் தான். பார்த்தீங்களா எப்படி வின் பண்ணேன்னு? வட்டமில்ல, அடுத்த லெவலுக்கு நான் தாங்க ஃபைனல் லெவல் வந்திருக்கிறேன். சின்சான்னா மாஸ், மற்றவங்கெல்லாம் கால் தூஸ். எப்படி என் பஞ்சு? ஓகே, அடுத்ததா போட்டு வந்தாச்சு. நீ ஃபினிஷிங் லைன் நாம தான் போக போகிறோம். என்னடா தண்ணிக்குள்ள ஓட்ட சொன்னா இது நீங்க என்னடா என்னென்னமோ இடையில வச்சுக்கிறீங்க? ஒரு தடங்கள் வைக்கிறதுக்கு ஒரு இது வேண்டாமாடா? ஓட்டு சூப்பரா போகுதுங்க. ஓகே, வீடியோ பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ போட நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வந்தான் பாடுறா சின்சானு, நாங்களாம் தரையிலே ஓட்டுவோம்டா. யாருக்கிட்ட? வின்னிங், ஐ ஆம் த வின்னர். மொத்த காசு, லக்ஸரி காரு, இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். காரை காய்லாங்கடையில் போட்டாவது காசு வாங்கிக்குவேன். ஐ ஆம் த வின்னர் சின்சான். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒரு மோட்டிவேஷன். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லக்கிக்கு மறக்காமல் ஒரு நேமை சூஸ் பண்ணி சொல்லிடுங்க. டாடா, பை பாய்.